இந்த உலகம் 5 பூதங்களால் உருவானது. நெருப்பு, காற்று, நீர், பூமி, ஆகாசம். இந்த 5ஐயும் கோவில்களாக மாற்றியவர்கள் பழங்கால தமிழர்கள். ஆகாசம் சிதம்பரம் நடராஜர் கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவில். இங்கு சிவன் உருவமாக இல்லை, ஆகாசமாக வழிபடப்படுகிறார். சிதம்பர ரகசியம் என்றால் திரை திறந்தபின் காணப்படும் காலி இடம். அது சிவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்ற ஆகாச தத்துவம். நடராஜரின் ஆனந்த தாண்டவம். பிரபஞ்சத்தின் இயக்கம், அணுக்களின் அதிர்வு, கால ஆற்றல் சமநிலையை காட்டுகிறது. நெருப்பு திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர். திருவண்ணாமலை, இங்கு மலையே சிவன். கார்த்திகை தீபத்தின் போது மலை ஒட்டில் ஏற்றப்படும் மகாதீபம் சிவன் ஜோதி வடிவில் வெளிப்பட்டதை நினைவூட்டுகிறது. நெருப்பு என்பது மனித உடலில் உள்ள ஆற்றல், உஷ்ணம், ஆன்மீக சக்தியின் அடையாளம். காற்று ஸ்ரீகாளஹஸ்தி. ஸ்ரீகாளஹஸ்தி கோவில் வாயு தத்துவத்தின் சின்னம். கருவறையில் எப்போதும் தீபம் காற்றால் அசைந்து கொண்டிருக்கும். கண்ணுக்கு தெரியாத காற்றின் இருப்பை இங்கே உணர முடியும். இது மனித உடலில் உள்ள மூச்சு, பிராண சக்தியை குறிக்கிறது. நீர் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர். திருவானைக்காவலில் சிவன் நீராக வழிபடப்படுகிறார். கருவறையில் எப்போதும் நிலத்தடி நீர் ஊறும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. நீர் என்பது உயிர், உணர்வு, மன அமைதியின் அடையாளம். பூமி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பூமி தத்துவத்தை குறிக்கிறது. இங்கு சிவலிங்கம் மண்ணால் உருவாக்கப்பட்டது, அதனால் அபிஷேகம் செய்யப்படாது. பூமி என்றால் பொறுமை, நிலைத்தன்மை, அடித்தளம். இந்த 5 கோவில்களும் வழிபாட்டு இடங்கள் மட்டும் இல்லை, இவை மனித உடல், இயற்கை, பிரபஞ்சம் மூன்றையும் இணைக்கும் அறிவியல் மையங்கள். இதுதான் பழங்கால தமிழர் அறிவு. இன்னும் இப்படியான ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.